வெல்கம் டு மிட்டு லைஃப் ஸ்டைல். நம்ம இப்போ எங்கே என்ஜாய் போயிட்டுருக்கோன்னா மெர்மைடு எக்ஸிபிஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். சித்தி பொண்ணு வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தா. அவள் வந்து பசங்க 2 பேரையும் அக்கா பொண்ணையும் பாப்பாவையும் வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அதோட மேத்தனா பாட்ட நான் பேசினேன். அவங்க வந்து சரி நீனும் சேர்ந்து போயிட்டு வா எல்லாரோடையும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள விட்டுட்டு இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே போனதே கிடையாது. ஏன்னா வந்து அவங்க வெளிநாட்டில் இருக்கிற வரைக்கும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா போவோம், அட்டன் பண்ணுவோம், எல்லாமே போவோம். ஆனால் வந்து அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள விட்டுட்டு எங்கேயுமே கிளம்புனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்கள விட்டுட்டு கிளம்புறோம். ஏன்னா அம்மா வீட்டோடு போகிறது வந்து அது போயிட்டுருந்தோம். ஆனால் வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்களோட சேர்ந்து அம்மாவும் அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து தான் எல்லோரும் ஒன்றா போவோம். அதனால் இவங்கள விட்டுட்டு நாங்கள் எங்கேயுமே கிளம்புனது கிடையாது. அவங்களும் எங்களோட என்ஜாயாக வந்துட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு தான் வருவோம். அப்படி இருக்கிற இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்கள விட்டுட்டு நாங்களாக தனியாக போகிறது. இதுதான் ஃபஸ்ட் டைம். என்ட்ரானோடையே நல்லா ஒரு மீன்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபிஷ் டேங்க்குள்ளே நிறையா மீன், சின்ன சின்ன குட்டி மீன்கள் நிறையா மீன் இறந்து போய் கிடந்துச்சு. அதெல்லாம் பார்க்கல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள லாங்கில் வர 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 மீன் போக 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 பெரிய பெரிய மீன், ஆமை இதெல்லாம் நல்லா இருந்தது. ஆமையை பார்க்கையிலலாம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சைஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸு, அப்படியும் ஒவ்வொரு பெரிய சைஸ் மீன்களாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கையில் நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை பார்க்க கலர்ஃபுல் மீன், அப்புறம் பிளாக் கலர், இந்த ஒயிட் கலர், அப்புறம் பெரிய பெரிய மீன் இதெல்லாம் பார்க்கையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் டேங்க் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆகையில் நம்மளை சுற்றி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ உள்ளே போகையில் அந்த தீம் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளேருந்து வியூ ஃபோட்டோ எடுக்க, வெளியில் எடுக்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்த்து உள்ளே போய்கிட்டே இருக்கையில் அது பார்க்கையிலே நல்லா ஒரு இதாக இருந்துச்சு. பாப்பாலாம் அப்படியே என்ஜாய் பண்ணி, சின்ன பாப்பா அப்படியே அதை போய் தொடவும், அது அப்படியே துள்ளி குதிக்கவும் அவளுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போனோன்னா கடல் கன்னிகள் இருந்தாங்க. அவங்களாம் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உள்ள டேங்க்குள்ளே இருந்துட்டு உள்ளே வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து மேலே போய் பாவம் மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டுட்டு மேலே போய் இது பண்ணி அவங்களுக்கு பாவம் தான். அவங்க எப்படி வந்து அதுக்குள்ளே இருக்காங்கன்னே சொல்லவே முடியல, அவ்வளோ தூரம் இருந்துச்சு. அப்புறம் உள்ள கடைக்குள்ளெல்லாம் போக ஆரம்பித்தோம். உள்ளே போயிட்டு நல்லா திங்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே போனோம். அப்புறம் பால் எறிகிற போட்டியில் வந்து சித்தப்பாவுக்கும் தம்பிக்கும் பால் வாங்கி கொடுத்து சித்தப்பா வந்து எரிஞ்சு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க, பொம்மை கொடுத்தாங்க. அந்த பொம்மையை வாங்கிக்கிட்டு அப்படியே உள்ளே போகணுன்னு என்ட்ராகி போய்கிட்டே இருந்தோம். என்ட்ரன்ஸ் போயிட்டே இருந்தோம். அப்படியே போயிட்டே இருக்கையில் சில திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே என்ட்ராகிக்கிட்டே இருந்தோம். என்ட்ராகி உள்ளே போய்கிட்டே இருந்தோமா, அப்படியே சரி ஓகே ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே போயிருந்தோம். அப்போ வந்து பாப்பா வந்து இந்த ஒரு இது பார்த்துட்டு அவங்க வந்து சரி ஓகே இதை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாமே காஸ்ட்லியாக இருந்தது. ஓகே எவ்வளோ அப்படின்னு கேட்கல. காஸ்ட்லியாக இருந்தோன்னா வேண்டாம் பாப்பா ப்ரொஜெக்டட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே காஸ்ட்லியாக இருக்கணும்னா வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எங்கள் பாப்பாவுக்கு பார்க்கணுன்னு ஒரே ஆசை, ஆனால் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே ஓகே வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே உள்ளே போய் இப்படியே ஒவ்வொரு திங்ஸ் தான் பார்த்துட்டே இருந்தோம். ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ அழகாக இருந்தது, ஆனால் காஸ்ட்லியாக இருந்தது. எல்லாமே சின்ன ஸ்பூன்ஸு, அப்புறம் சின்ன சின்ன ஐட்டம், பிளேட்ஸு, அப்படி ஒவ்வொரு பொருளும் நல்லா இருந்தது, ஆனால் காஸ்ட்லியாக இருந்தது. அப்படியே உள்ளே போனோம். அப்புறம் தம்பி வந்து அழுதுட்டு பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதான். அப்புறம் சரி அவனுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே இந்த ராட்டினம் சுற்றுவோம் சொல்லிட்டு ராட்டினத்துக்கு போயாச்சு. ராட்டினத்தில் ஏறி உட்காந்தோன்னா ஐயோ அள்ளு விட்டுருச்சு. ஆனால் வெளியில் காட்டக்கூடாது பயப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு ஐயோ காட்டினோம்னா அசிங்கமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டாமல் உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ளே போய் நல்லா விளாண்டோம். அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பாப்பா சொன்னால் எனக்கு வந்து பலூன், இந்த துப்பாக்கியில் பலூன் அடிக்கணும். தம்பிக்கு தான் பலூன்னா ஆசைன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, பலூன் துப்பாக்கின்னா ஓகே அதில் வந்து குண்டு போடணும்னு சொல்லிட்டு அவனும் 2 இதை அடித்தான், பாலை அடித்தான். பாப்பா அடுத்து பாப்பாவும் இது பண்ணாங்க. சரி பாப்பாவும் ஆடிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அடிக்க விட்டோம். அப்புறம் பாப்பாவும் பலூன்ஸ்லாம் நல்லா அடித்தாங்க. அடித்ததுக்கப்புறம் ஆர்ச்சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச்சரி ஆசைப்பட்டா. சரி ஆர்ச்சரியும் பண்ண அப்படி சொல்லிட்டு
அது பண்ணாங்க, அது இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரி ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. ரிட்டர்ன் கிளம்பிட்டு சரி ஓகே பாய் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொன்னோம்.